வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். நேற்றைக்கு பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் குறுக்கட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா, புதிய இந்தியா என்னும் கோணல் மரம் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர், வெல் நோன் ஆத்தர்ஸ் கால் தமிழ்நாட்டிற்கு உரையாற்றி இருக்கிறார். ஒன்றிய அரசு மீதான பல்வேறு விமர்சனங்களை அவர் பட்டியல் போட்டிருக்கிறாரு. அவர் பேசும் பேச்சுக்கள் இப்போது தேசிய அளவுல பெரிய கவனத்தை ஈர்க்க தொடங்கி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் தமிழ்நாட்டுக்கும் அவரை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்துவதுன்றதை பார்க்க முடிகிறது. அவர் கருத்துக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் இதை எப்படி பார்க்கிறீங்க? பரகல பிரபாகர் எழுதியுள்ள நூல், அதுக்கப்புறம் தி வயர்ல அவர் விரிவான பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இப்போ நேற்று சென்னையில பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்க விஷயங்கள் எல்லாம் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக உண்மையை நேரடியா சொல்ற மாதிரி இருக்குது. அவர் 3 விஷயங்களை அவர் தொடர்ந்து இந்த பேச்சுகள் கூட அவர் பேச்சை கவனிச்சா தெரியுது. 3 விஷயங்களை பிரதானமா முன்வைக்கிறார். முதல் விஷயம் இந்த 400+ பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ற நெரேட்டிவ் இருக்குல்ல, அப்படி ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறது அப்படின்றது அது திட்டமிட்டு அப்படி உருவாக்குறாங்க. விவாதம் உண்மையிலே எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, பிஜேபி ஆட்சியை தக்க வைக்குமா தோற்குமா அப்படின்றதா விவாதம். இன்னைக்கு உள்ள கள சூழலில் இருந்து நாட்டில் இருந்திருக்க வேண்டிய விவாதம் அப்படின்னா, பிஜேபி ஆட்சியை தக்க வைக்குமா இல்லையா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா, இதுதான் இருந்திருக்கணும். ஆனா அவங்க கிளவரா பிளான் பண்ணி 400 370 80 அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா கள யதார்த்த சூழல்ன்றது வேறையா இருக்குது. 2014 தேர்தல், 2019 தேர்தல், இப்ப சமீபத்தில் நடந்த மாநிலங்கள் தேர்தல் எல்லாத்தையும் அவர் ஆய்வு பண்ணி சில விவரங்களை அவர் சொல்றாரு. 2014 கிட்டத்தட்ட 22% தான் பிஜேபி அப்ப வாங்கினாங்க. கூட்டணி தனி பிஜேபி வாங்கினது. அதுக்கப்புறம் 2019 37% தான் வாங்கினாங்க. அப்போ பாலகோட் தாக்குதல், புல்வாமா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்னைக்கு ராமர் கோயில் எந்த சிக்னிபிகன்ஸும் மக்கள்கிட்ட ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இந்த சூழ்நிலையில இப்படி சொல்றது அப்படின்னா, அவங்க சொல்ற எண்ணிக்கையை பார்த்தா 82% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். அது இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படி கிடையாது. 2வது, அவங்களுக்கு மெயினா இதுவரைய சொன்னது உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கவு பெல்ட்னு சொல்ற ஏரியா தான் அவங்க திரும்ப சொல்றாங்க. அங்க ஒரு லிமிட் பிஜேபி உச்சத்துக்கு சாச்சுரேட் ஆயிடுச்சு, தேங்கிய நிலைக்கு வந்துட்டாங்க. அங்க கண்டிப்பா இந்த தடவை 50% சீட்டை இழப்பாங்க அப்படின்னு உறுதியா அவர் சொல்றாரு. சவுத்தை பொறுத்தவரை அவங்க போன தடவை கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 25 சீட்டு எடுத்தாங்க. தெலுங்கானாவில் 4 சீட் எடுத்தாங்க. கர்நாடகாவில் இந்த முறை 25 சீட் எடுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு. நம்மளுக்கு கள நிறுவனம் தெரியும். இப்ப அங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்குது. இதான் கர்நாடகத்தை பொறுத்து. இப்ப நம்ம அந்த விவரங்களை கூட பார்த்தா கூட 2019 பிஜேபி கூட 437 தொகுதியில போட்டி போடுறாங்க. அதுல சிவசேனா, உடையாத சிவசேனா அவங்க கூட இருக்கு, ஏடிஎம்கே கூட இருக்கு, ஜனதாதள் அவர் இப்ப நிதிஷ் அவர் கூட இருக்காரு, அகாலிதள் கூட இருக்கு, அப்புறம் பாமக இன்னைக்கு இருக்க பாமக கூட இருக்குது, தேமுதிக அன்னைக்கு கூட இருக்கிறாங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்காங்க. இப்ப இதுல மெயினா இந்த தடவை கூட்டணியில ஏடிஎம்கே கிடையாது, அகாலிதள் கிடையாது. அதே சமயம் போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி போனதுல கிடையாது, தனித்தனியா அவங்க பெரும்பாலும். இப்ப இந்தியா கூட்டணின்னு உருவாகி இருக்கு. ராகுல் காந்திக்கான செல்வாக்கு இந்திய அளவுல அதிகரிச்சிருக்கு. எல்லாம் சேர்த்து பாக்குற போது இவர்கள் 220 இருந்து 230 சீட்டை தாண்டுவாங்களான்றதே சந்தேகம். ஆனா இவங்க நேர்மாறான ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இது அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதற்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளும் புள்ளி விவரங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. பீகாரை பொறுத்தவரை போன தடவை அப்படி கூட்டணி இல்லை, இப்போ ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அதுல சேர்ந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அது போல ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸும் சமாஜ்வாடியும் சேர்ந்திருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில கூட்டணியில இருக்காங்க, குஜராத்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்குது.
சவுத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ஹோப்பே கிடையாது அப்படின்றத யதார்த்தம். இப்ப இதுல வந்து எப்படி அவங்க ஜெயிச்சிடறோம்னு அவங்க வந்து ஒன்ன கட்டமைக்கிறாங்க. இத்தனைக்கு வந்து இன்னைக்கு அவர்கள் சொன்ன எந்த விஷயத்துல வந்து நிக்கல. முக்கியமா வந்து போன தேர்தல்ல 2014 மோடி வரும்போது இந்திய நடுத்தர வர்க்கத்தின் மனநிலையை ஊழல் எதிர்ப்பு நாயகர் மோடின்னு ஒன்ன கட்டமைச்சாங்க. அந்த வந்து இப்போ ஓட்ட விழுந்திருக்கு. முக்கியமா வந்து ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் அப்படின்றது வந்து ஊழலுக்கு எதிராக இவர் இருக்காரு, மற்ற பிரச்சனையெல்லாம் விட்டுன்றது வந்து இன்னைக்கு அது உடஞ்சு நொறுங்கி இருக்கு. குறிப்பா இந்த தேர்தல் பத்திர ஊழல்ல வந்து அது உடஞ்சு நொறுங்கி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாரு. அதை நம்ம நேரடியா களத்திலையும் பாக்குறோம். எங்கேயும் போய் அவங்க இப்ப ஊழல் எழுப்பு அப்படின்னு முன்னிலைப்படுத்தி பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. கேட்டா இந்த கேள்வி வருது, அது பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது வந்து அவர் முன்வைக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் பல வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் 2 பிரச்சனையும் முன்வைக்கிறாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. இந்த 2 விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதுல சில புள்ளி விவரங்கள் மட்டும் மக்களுக்கு போய் சேரணுன்ற வகையில் நான் வந்து சொல்றேன். ஏப்ரல் 2023 ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5% இருக்கக்கூடிய இந்தியாவின் பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. 65 கோடி மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், இந்தியாவில் உள்ள சொத்துக்கள்ல வெறும் 3% தான் 65 கோடி மக்களுக்கு சொந்தமா இருக்குது. இப்படி ஒரு நேர் எதிர் முரண்பாடு வந்து இந்திய சமூகத்துல வந்து உருவாயிருக்குது. அதே போல வந்து 2020-22 கொரோனா காலம் நீங்க அதை பார்க்கணும். இந்தியாவில் பில்லியனரிஸ், மிகப்பெரிய பணக்காரர்கள், பில்லியனர்கள் உருவானது வந்து 102ல இருந்து 166 வந்து அவங்க மாறி இருக்காங்க. இதற்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கும் நேரடி தொடர்பு வந்து இருக்கு. இவர்களுக்கு பணம் வந்து இவங்க பணக்காரர் ஆனதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில் உள்ள 100 பணக்காரர்களின் சொத்து 54.12 லட்சம் கோடி. இது வந்து 18 மாதங்களுக்கு இந்திய யூனியன் பட்ஜெட்டை வரி இல்லாம போடக்கூடிய அளவுக்கான தொகை வந்து வெறும் 100 பேர்கிட்ட வந்து இருக்கு. 100 பேர் வந்து அப்ப இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத அதுல வந்து அர்த்தம். மக்களோட நிலைமை, பசியை பொறுத்தவரை வந்து 2018 19 கோடி பேர் பசியில வாழ்ந்தாங்கன்னா 2022 35 கோடி பேர் பசியில வாழ்றாங்க. அண்ணா ஒரு இளநீனா? தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இல்ல ஒரு டவுட், இப்ப 100 பேர் தான், இப்ப 3% மக்கள் தான் இந்தியாவையே தீர்மானிக்கிற அளவுக்கு வளத்தை வைத்திருக்கிறார்கள், செல்வாக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இலுமினாட்டி கான்செப்ட் மாதிரி ஆயிரலையா? இல்ல இது வந்து டேட்டா பேஸ்ட் ஆன் டேட்டா. ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்ன்றது பேஸ்ட் ஆன் டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. இது இதுவரை வந்து யார் மறுக்கல, மோடி அரசோ மற்ற பொருளாதார நிபுணர்களோ யாரும் வந்து மறுக்கல. அதாவது என்ன, அதுல 3% சொத்துக்களை 50% மக்கள் 65 கோடி மக்கள் வச்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா 65 கோடி மக்களுக்கு எதுவும் கிடையாது. அது உண்மைதான். 65 கோடி மக்கள் இந்த நாட்டுல வந்து குறைவான வருமானத்துல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்திய விவசாயி 2018-19 கணக்கெடுப்புல ஒரு இந்திய விவசாயியின் தினசரி வருமானம் 27 ரூபாய். இது அரசாங்க புள்ளி விவரம், பாராளுமன்றத்துல எதிர்கட்சியில் எழுப்பின விவகாரம் தான். சராசரி விவசாயமே வருஷத்துக்கு வந்து பாதி மாசம் தான் நடக்கும். அதுல வர்ற வருமானத்தை கணக்கு போட்டு ஒரு நாளைக்கு இந்திய விவசாயியின் சராசரி வருமானம் 27ன்றது வந்து அரசாங்க புள்ளி விவரம். இதை யாரும் இதுவரை அவங்க மறுக்கல. அதனாலதான் விவசாயி வந்து அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. 100 நாள் வேலையை வந்து 150 நாளா மாத்துவோம் காங்கிரஸ் சொன்னதுக்கான பெரிய வரவேற்பு அங்கதான் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து குழந்தை இறப்புல 5 வயசுக்குள்ள குழந்தைகள் 65% பசியால் இறக்குறாங்க. நீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தை யாரு அப்படி இறக்குறாங்களா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. அப்படி கிடையாது. ட்ரைபல் ஏரியாவில் கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் இந்தியாவில் ட்ரைபல் இருக்கிறாங்க. அங்கதான் மால் நியூட்ரிஷன் பெரிய அளவுல இருக்கு. தலித்கள்ட்ட மால் நியூட்ரிஷன் பெரிய அளவுல இருக்கு. அங்கதான் வந்து
குழந்தைகள் இறப்பு வந்து பெரிய அளவுல இருக்கு. தேசிய சராசரியா வரும்போது அதுல குழந்தை இறப்புல 65% வந்து மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வந்து நடக்குது. அது வந்து அரசாங்க புள்ளி விவரம் தான். இன்னொரு இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுமே 2019 வந்து கார்பரேட் வரியை வந்து 30% 22% மாத்தினார் மோடி. இதனால ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ஏற்படும் இழப்பு 1.84 லட்சம் கோடி. இது சிதம்பரம் கூட நேத்து முந்தாள் தந்தி டிவி பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, இது மாதிரி நீங்க வந்து எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்போன்ற மாதிரி பெண்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி தந்தி டிவி ரிப்போர்ட்டர் வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நாங்க மொத்தமா கணக்கு போடும்போது 2 கோடியே 50 லட்சம் குடும்பங்கள் தான் அதுல வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வராங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி தான் நாங்க கொடுக்க போறோம். ஆனா ஒரு கார்பரேட்டுக்கு வந்து இவங்க 2019 இவ்வளவு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்ப 5 வருஷத்துல வந்து பாருங்க 6-7 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மொத்த கார்பரேட் சலுகை, இந்த வரியை குறைச்சது மட்டும் இல்ல, மொத்த கார்பரேட் சலுகையை வந்து 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து 270 லட்சம் கோடி. அதுல 1% நாங்க வந்து 2% நாங்க ஒதுக்க முடியாதா அப்படின்னு சிதம்பரம் வந்து கேட்கிறாரு. அது நியாயமான ஏற்கத்தக்க ஒரு விஷயமா தான் வந்து இருக்குது. அதே சமயம் சரி பணக்காரன் இவ்வளவு சொத்தை வச்சிருக்கானே, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பெரிய வரி கட்டுவான் போல அப்படின்னு பார்த்தா அவன் மொத்த ஜிஎஸ்டில ஏழைகள் வந்து 64.3% கட்டுறாங்க. ஆனா டாப் 10% பணக்காரங்க வெறும் 3% ஜிடிபி தான் கட்டுறான். உலகம் முழுவதும் உள்ள பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பணக்காரன் வந்து வரி கட்டுறது இல்ல, மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் இவங்க தான் நேரடி வரியும் மறைமுக வரியும் கட்டுறாங்களோடைய, பணக்கார வரி கட்டினா அவன் பணக்காரரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்த நேரடியா அந்த புள்ளி விவரங்கள்ல வந்து பொருந்தது. இப்ப மொத்தத்துல வந்து இந்தியாவை பொறுத்தவரை வந்து 250 மில்லியன் மக்கள் அவங்க வந்து $2 குறைவான ஒரு நாள் வருமானத்துல வந்து இருக்கிறாங்க. 16 பேர் இந்தியாவில் 16 பணக்காரர்கள் வந்து 600 மில்லியன் மக்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கு இணையான சொத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இப்படி பல்வேறு புள்ளி விவரங்கள் வந்து மொத்தமா வந்து காட்டுற விஷயம் என்னன்னா, ஏற்றத்தாழ்வு மோடி வந்த பிறகு 2014 24 வரை ஏற்றத்தாழ்வு சார்பா உயர்ந்துகிட்டே போகுது. ஏழைகள் மேலும் ஏழை ஆகிட்டே போறாங்க. அதாவது பொருளாதாரம் வெள்ளக்காரன் காலத்தை விட பரகல பிரபாகர் சொல்றாரு 200 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட மிக மோசமான ஏற்றத்தாழ்வு வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்குது. அது மோடி ஆட்சியில் தான் நடந்திருக்குது. ஆனா அவங்க சொல்லி வந்தது எல்லோருக்குமான வளர்ச்சின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கு நேர் எதிரான திசையில வந்து இவங்க வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மெயினா பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அது வந்து முன்னாடி சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்த தலைமை பொருளாதார நிபுணராக இந்திய அரசுக்கு இருந்த திரு கௌசிக் பாசு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 படி வந்து அதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த விவரங்களின் அடிப்படையில வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்துல வந்து வேலை வாய்ப்பின்மை இந்தியாவை பொறுத்தவரை வந்து 2000 35.2% இருந்துச்சு. 2022 எத்தனை பர்சன்ட்னா 65.7%. அப்படியே டபுள் ஆயிருக்கு. படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்கள்ல படித்த இளைஞர்கள் 83% பேர். அதனாலதான் அக்னிபாத்துக்கு எதிராக அவன் போராடுறான். அதனாலதான் போர் நடந்தாலும் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறான். அதனாலதான் போர் நடந்து செத்தாலும் பரவாயில்ல உக்ரைனுக்கு போறான். அப்படி வாழ்றாங்க மக்கள். அப்ப மொத்தத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வு வேலை வாய்ப்பின்மை எல்லாமே மோடி ஆட்சியில வந்து இந்த அளவுக்கு பெரிய இருக்கு. இந்த ஆட்சிக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணுன்றதான் என் கேள்வி. இப்ப இந்தியா கூட்டணி இருக்கு, மோடி NDA கூட்டணி இருக்கு. என்ன பண்ணாங்க இந்த நாட்டை முடிஞ்ச அளவுக்கு சீரழிச்சிருக்கிறாங்க. கடன் வந்து 150 லட்சம் கோடியா மாறி இருக்கு. அதே சமயம் பணக்காரர்களோட சொத்து மதிப்பு பல லட்சம் கோடியா வந்து உயர்ந்திருக்கு. விவசாயிகள் தொழிலாளர்களோட வருமானம்ன்றது ரொம்ப வந்து கீழே போயிருக்கு. எல்லா குடும்பமும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு 2 பேர் வேலை பார்த்து தான் வாழ முடியும் அப்படின்ற நிலையில வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, அரிசி பருப்புல இருந்து பெட்ரோல் டீசல்ல இருந்து எல்லாமே கூடியிருக்கு. காரணம் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. நீங்க போய் வந்து
ஒரு ஹோட்டல்ல நீங்க கணவன் மனைவி போய் 4 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டீங்கன்னா 18 ரூபா நீங்க மோடி கொடுக்கணும். 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நீங்க மோடி கொடுக்கணும். நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். மோடி வாங்கி அம்பானிக்கு அதானிக்கு கொடுக்கறதுக்கு மக்கள் ஏன் கொடுக்கணும்? எல்லாத்துலயும் அரிசிக்கு ஜிஎஸ்டிங்க, பருப்புக்கு ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு இப்படி நம்மள நேரடியாக இப்படி வந்து புடுங்கினா என்ன அர்த்தம்? இது கொள்ளையடிக்கிறதானே? சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஒரு கார் வாங்குறான்னு வைங்க, அதிகபட்ச கனவா ஒரு கார் வாங்குறாங்க. கார் வாங்கிட்டு நீங்க திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு போயிட்டு வந்துடுவீங்களா? பெட்ரோல் போட முடியுமா? சுங்கச்சாவடி கட்டணம் கொடுக்க முடியுமா? காரையே வித்துட்டு நம்ம பஸ்ல போயிடலான்ற, ட்ரெயின்ல போயிடலான்னு மக்கள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. கார் வச்சிருக்க எல்லாருக்கும் வந்து அந்த டோல்கேட்ல அந்த பணத்தை அவங்க வந்து வழிப்பறி பண்ணி புடுங்குற போது வகுறு எரியும். சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தாருன்னா அவ்வளவு பணம் அப்படியே வந்து கண்ணு முன்னாடி வந்து புடுங்குறாங்க. மினிமம் பேலன்ஸ்ல கை வச்சு எடுக்கிறாங்க. 1000 ரூபாய் தமிழ்நாட்டு அரசு கொடுத்தா அதுல இருந்து காசு எடுத்துக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. ரெண்டாவது அவரு சொல்ற விஷயம் வந்து, அதாவது இந்த அரசோட தன்மை என்ன? இப்போ கூட்டணி வந்து பிஜேபி வந்து பெருசா அமையல அப்படின்றதுக்கு என்ன காரணம் பரகல பிரபாகர் சொல்றான்னா, அந்த லீடர்ஷிப் வந்து ஒரு பாசிசமா சர்வாதிகாரம் இருக்குது, கொஞ்சம் கூட பிளெக்சிபிளா வந்து கிடையாது. அவங்க வந்து நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்ற முறையில தான் அவங்க இருக்கிறாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கிடையாது. அதனால இந்த தலைமை சர்வாதிகாரமா இருக்கிறதுனாலதான் கூட்டணி எல்லாம் வந்து ஓடிட்டாங்க. அதே போல இந்தியாவிலே இதுவரையில் இருந்த அரசாங்கத்துல மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் அப்படின்னா அது மோடி கவர்மெண்ட் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்து எல்லா விஷயத்துல இருந்து அவர் தொகுத்து வந்து அவர் வந்து சொல்றாரு. இல்ல, இப்ப இவ்வளவு விஷயங்களை அவர் பட்டியல் போடுறாரு. இது எல்லாம் மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கா? இது எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? அதாவது இதுக்கும் சர்வே எடுக்கிறாங்க. ப்ரீ போல் ரிசல்ட் எல்லாம் வருகிற போது மக்கள்கிட்ட எல்லா இடத்துலயும் போய் கேட்கிற போது நீங்கள் பிரதானமாக கருதும் பிரச்சனை எது அப்படின்னு கேட்டா வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இந்த 2 விஷயத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. ராமர் கோயில யாரும் சொல்லல, காஷ்மீர் பிரச்சனை யாரும் சொல்லல, எங்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, எங்க பிள்ளைங்க படிச்சிருக்கு அதுக்கு வேலை கிடையாது, இப்படின்னு வந்து இப்படிதான் சொல்றாங்க. அப்ப மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து போயிருக்கதான் செய்து, அவர்கள் தேர்தல்ல இவிஎம்ல தில்லுமுன்னு பண்ணலைன்னா நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புன்றது அவர் சொல்றபடி வந்து கிடையாது. எல்லா கிரவுண்ட் ரியாலிட்டியா தான். அதனாலதான் இங்க வந்து வரிசையா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மோடி 8-9 தடவை வந்துட்டாரு. ராஜ்நாத் சிங் வாராரு, அமித்ஷா வாராரு, நிர்மலா சீதாராமன் வராங்க, நட்டா வாராரு, சுத்தி அடிக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் ஹிந்துல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பிஜேபியோட விளம்பரம் பல 100 கோடி செலவழிச்சு கொடுக்குறாங்க. டிவில முழுக்க அவங்க விளம்பரம் வருது. காசை வந்து அப்படி அள்ளி இறைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு தொகுதியில 100 கோடின்றாங்க. என்னென்னமோ பண்றாங்க. நயனானந்தனுக்கு அப்படி நேரடியா பிடிபட்டு இருக்கு. இப்படி என்ன செஞ்சினாலும் நம்ம வந்து வர்றது, சவுத்துல ஓரளவு வர்றது அப்படின்றதுக்கான முயற்சியை அவங்க பண்றாங்க. ஆனால் கள நிலவரம் அதுக்கு நேர எதிராக தான் இருக்கு. நீ ஜூவி ரிப்போர்ட் கூட அப்படிதான் வந்து இருக்கு. ரெண்டாவது அவர் சொல்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அது எல்லாரும் நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இதுன்னு பாக்குறேன். மைனாரிட்டிஸ் இந்த நாட்டுல 23 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இந்தோனேசியாவுக்கு அடுத்து உலக அளவில் அதிக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு. அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த 23 கோடி பேருக்கு இந்த நாட்டுல எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாமல் செய்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி எப்படிங்க ஒரு நாட்டை ஆள முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது முஸ்லீம்களை மொத்தமா நிராகரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்கறதில்ல, பிஜேபியில எம்பி சீட் கொடுக்கறதில்ல, வார்டு கவுன்சிலர் கூட கொடுக்கறதில்ல, ராஜ்யசபாவில் அவங்களுக்கு இடம் கிடையாது, லோக்சபாவில் இடம் கிடையாது, கேபினட்ல இடம் கிடையாது, நிறைய இடத்துல வீடு தர மாட்டாங்க. குஜராத் மாதிரி இடங்கள்ல அரசு பணி அப்படின்னு பார்த்தா சுதந்திர போராட்ட காலத்துல ராணுவத்துல கூட 36% இருந்திருக்கிறாங்க. இப்ப அது 4% கீழே போயிருச்சு. அரசு பணியிலே 4% கீழே இருக்காங்க, ஜுடிஷியல்ல 4% கீழே இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல 4% கீழே இருக்கிறாங்க. சமூக நீதி என்று முஸ்லீம்களுக்கு கிடையவே கிடையாது. 14ல இருந்து 15% இருக்கிற முஸ்லீம்களுக்கு நீங்க எதுலையுமே 4% மேல பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்படிதான் இருக்குது. அப்ப டோட்டலா இப்படி நிராகரிச்சா அந்த நாடு என்ன ஆகும்? ஒரு 23 கோடி பேரை நிராகரிக்கிற போது அவர்கள் பொருளாதாரத்துக்கு என்ன பங்களிப்பு செலுத்துவாங்க? அப்போ வந்து இந்த நாட்டை எப்படி அவங்க நம்புவாங்க? அப்போ ஒரு சஃபிசியன்ட் பாப்புலேஷனை புறக்கணிச்சுட்டு நீங்க எப்படி ஒரு நாட்டுல வந்து சரியான ஒரு ஆட்சியை வந்து கொடுக்க முடியும்?
இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க வந்து மாத்தினீங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ரொம்ப முக்கியமா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இந்திய பொருளாதாரத்தை 20ல இருந்து 25 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. சோசியல் ஃபேப்ரிக் சமூக நல்லிணக்கத்தை வந்து 200 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அறிவியல் பூர்வமான சிந்தனையை 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. மதச்சார்பின்மை வந்து 200 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. மொத்தத்துல கிட்டத்தட்ட ஒரு காட்டு மிராண்டி ஆட்சி போல மோடி ஆட்சி வந்து நடக்கிறது. இது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்துல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. 134 எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லா சட்டங்களையும் வந்து நிறைவேற்றுறாங்க. அதே போல வந்து இன்னொரு பொய்யை வந்து புள்ளி விவர பொய்யை வந்து அவங்க அடிக்கிறாங்க. அதாவது நாங்க வந்து 25 கோடி பேரை வறுமையில இருந்து மீட்டோம், இது வந்து 5வது பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு சொல்றாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. புள்ளி விவரங்களை திருச்சி அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து அது உறுதிப்பட அவர் வந்து சொல்றாரு பொருளாதார நிபுணர். அதுல வந்து ஒரு கேள்வியை சொல்றாரு. அதாவது இங்கிலாந்து உலகின் 5வது பொருளாதார நாடு, பெரிய பொருளாதார நாடு, அது வளர்ந்த நாடு. நீ வந்து 5வது பெரிய பொருளாதாரம் நீ கிளைம் பண்ற, நீ வளர்ந்த நாடான்னு கேட்கிறாரு. 2047 வளர்ந்த நாடா மாத்துவோம்னு மோடி சொல்றாரு. அந்த வளர்ந்த நாடை விட நாங்க வந்து பொருளாதாரத்துல வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை நீயா திருச்சி சொன்னா இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? உலகின் 100 பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்திய அரசின் பொருளாதார புள்ளி விவரங்கள், மோடி அரசின் பொருளாதார புள்ளி விவரங்கள் நம்பும்படியாக இல்லைன்னு சொல்லி உலகின் தலை சிறந்த 100 பொருளாதார வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இவங்க எடுத்து வர்றது இன்னைக்கு பத்திரிகையில வர்றதை வந்து நீங்க வந்து நம்பாதீங்க. வறுமையில இருந்து அவங்க மீட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க, கிளைம் பண்றாங்கல்ல. பிற எதுக்கு இந்த தேர்தல் வாக்குறுதியில இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து நாங்க அரிசி பருப்பெல்லாம் வந்து இலவசமா கொடுப்போம், பல கோடி மக்களுக்கு கொடுப்போம்னு எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புக்கு இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க? எதுக்கு காசா முனைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறாங்க, உக்ரைனுக்கு போறாங்க? ஏன் இதெல்லாம் நடக்குது? நீங்க வந்து பொருளாதார பெரிய நாடா அப்படி வந்து மாத்திட்டா இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி எழுப்புவார். லாஜிக்கான கேள்வியா அது வந்து கன்வின்சிங்கான பதிலா வந்து நம்மளுக்கு வந்து விஷயங்கள் வந்து இருக்கு. பல விஷயங்களை பரகல பிரபாகர் பட்டியல் போட்டிருக்கிறார். தொடர்ந்து அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றையோடு தேர்தல் பரப்புரைகள் முடிகிறது. நாளை அதற்கடுத்து 19ஆம் தேதி போலிங் நடக்கிறது. ஜூன் 1 வரைக்கும் தொடர்ந்து வாக்குப்பதிவு என்பது நடக்க போகிறது. இதற்கு மேல கருத்து கணிப்புகள் எதற்கும் இடமில்லாததாகத்தான் விவாதங்கள் இருக்க போகிறது. இந்த கருத்துக்கள் எப்படி மக்களை போய் சேர்கிறது, மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.